சூப்பர். வெரி குட்ரா, சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். சொல்லுங்க கண்ணா. ஓ, ஓகேடா. வஷிதா. அக்ஷயா. அக்ஷயா, குட் ஈவினிங்டா. கேக்குறதாடா? ஓகே. வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குறதா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஓகே சலம். இப்ப பாருங்க கண்ணா. ஆக்குபையர். ஆக்குபையர். ஐ வாண்ட் கீர்த்தனா டு ட்ரை ஆக்குபையர். ஆக்குபையர். கீர்த்தனா, சொல்லுடா கண்ணா. ஆக்குபையர். ஆக்குபையர். ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஆக்குபையருக்கு என்ன டெஃபினிஷன்? செக்ஷன் 2 சப்செக்ஷன் Nக்கு. என்னாச்சுடா கீர்த்தனா? கேட்கலையாடா என் வாய்ஸ்? கீர்த்தனா, ஹலோ கீர்த்தனா. சரி பரவாயில்ல. கீர்த்தனா கேக்குறதா? ஓகே. ஓகே வஷிதா. வஷிதா, நீங்க சொல்லுங்க வஷிதா. ஆக்குபையர். மேனேஜர்ஸ் சொல்லிச்சலாம். அல்டிமேட் கண்ட்ரோல்ன்ற வேர்டு சொல்லுங்க. உங்க புக்ல பாத்தீங்கன்னா சில வேர்டு எல்லாம் அப்படியே வேர்டு எல்லாம் போல்டு பண்ணிருப்பாங்க. அந்த வேர்டு எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நீங்க யூ கேன் நோ கன்வே பண்றோம். ம், சொல்லுங்க சொல்லுங்க. ம், 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 ம். Person appointed to manage the affairs of the factory by state government. படிக்கும்போது அப்படியே படிச்சிருங்க சொல்லுங்க. ஆ. ம், ம். வெரி குட். சூப்பர். என்னடா அந்த கேஸ் லா கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வர்சஸ் லெப்டினன்ட் கவர்னர் ஜெனரல். ம். குட். வெரி குட். ஓகே ரைட். Now we are going to see the next part. அதாவது first we saw what are the responsibilities of occupier. கண்ணம்மா ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி இருங்க.
மா 30யா? 30னா வெட்டி வேறா? அதான் பேசியிருக்கேன்மா. சரி சரி சரி. பண்ணிடுறேம்மா, நான் பண்ணிடுறேன். நீ ஷேர் பண்றது தெரியுறதா உங்களுக்கு? ஹசார்டியஸ் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம் இருக்காங்க எல்லாருக்கும். ஹசார்டியஸ் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அக்ஷயா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்னன்னு ஆல்ரெடி அக்ஷயா. ஓகே. ஐஷா நீ சொல்லுடா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா. ஆயிடுச்சு. ம் 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 ம். குட், வெரி குட். இந்த கேஸ்லால நான் ஒரு கிரக்ஸ் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்காடா ஐஷா? ம் கரெக்ட். See, it cannot be restricted an activity which may result into manufacturing something or a production of a commercially different article. Manufacturing ஒரு narrow senseல நம்மளால சொல்ல முடியாது. But anything which is basically connected with the social welfare. அதான் வந்து manufacturing process ஓடுது. ஃபேக்டரினா என்னன்னு நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல, ஃபேக்டரி எடுக்கல. ஓகே, ஃபேக்டரினா என்ன அர்த்தம்னா செக்ஷன் 2M defines the term factory as any premises including the presence thereof. See, 10 or more workers who are working on any day of the preceding 12 months, and in any part of which a manufacturing process is being carried on with the aid of power on the ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. 10 or more workers, ஞாபகம் வச்சுக்கோங்க. They are basically working on any day of the preceding 12 months. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல where on 20 or more workers are working, or were working on any day of the preceding 12 months, or in any part of which a manufacturing process is carried on without the aid of power. With the aid of power, without the aid of power. Okay va? But does not include a mine subject to the operations of Mines Act, or a mobile unit um, which is belonging to the armed forces of the union, railway running shed. இதெல்லாம் வந்து ஃபேக்டரி கிடையாது கண்ணா. ரயில்வே வந்து ஒரு ஷெட் ரன் பண்றது, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் பிளேஸ்,
இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் ஆர் அ கம்ப்யூட்டர் யூனிட் இஸ் இன்ஸ்டால் இன் எனி ப்ரிமிசஸ், அதையும் வந்து நான் ஃபேக்டரின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ சீலாராஜ் வாஸ் இஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அடிஷனல் லேபர் கோர்ட் சென்னையில் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேக்டரின்றது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகுறது. ஓகே. அண்ட் ஃபர்தரா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னதான் ஒரு கம்ப்யூட்டர் யூனிட், இப்பதான் எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் இருக்குல்ல, யூனிட் வந்து ஏதாவது ப்ரிமிசஸ்ல இருந்தாலும் அந்த பார்ட் ஆஃப் யூனிட் வில் நாட் கம் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபேக்டரி. புரியுறது எல்லாருக்கும்? யாருக்காவது ஏதாவது டவுட்டா? ஒண்ணு ஃபேக்டரி வரும் கண்ணா இந்த வாட்டி, இல்ல ஆக்குபையர் வரும், இல்லனா இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோமே, சர்டிஃபைட் சர்ஜன்ஸ். ஏதாவது ஒண்ணுத்துல வரும். ஒண்ணு இதுல கேட்பாங்க. மோர் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரி டிஃபரன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு பிராட் செக்டார் ஆஃப் தி எக்கானமி கண்ணா. அதாவது ஐ கேன் டேக் அப், லைக் நான் எப்படி சொல்றேன்னா, ரெண்டு ஃபேர்ம் சேர்ந்தா ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபேர்ம்னா என்ன? எல்என்டி சிமெண்ட்ஸ், கொரமாண்டல் சிமெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஃபேக்டரின்றது ஒரு லொகேஷன் மாதிரி. ஓகேவா? அதுல கூட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிசினஸ் ஆக்டிவிட்டியும் நடக்கும், தட் இஸ் பிசினஸஸும் நடக்கும், ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகி நடக்கும், ப்ராட் செக்டர். ஸோ இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா, எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லித்தரேன். இப்ப பாருங்க கண்ணா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் ரெஃபர்ஸ் டு த செக்டர் ஆஃப் த பிசினஸ் இன்வால்வ் இன் மேக்கிங் கார்ஸ். மாருதி, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ம். ஹோண்டா, அப்புறம் பிஎம்டபிள்யூ, சூப்பர். அப்புறம் வரும், கண்டிப்பா வரும், ஆட்டோமொபைல்ஸ்ல வரும். ராயல் என்ஃபீல்டு வந்து நான் இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன், பைக்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன் செல்லம். இருக்கான்னு கார் இருக்கான்னு, ராயல் என்ஃபீல்ட் கார். ஓகே. ராயல் என்ஃபீல்ட் கார் வர சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா ஃபியூச்சர்ல. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், ஓ ஓகேடா. ஐ ஆ ஐச்சர் மோட்டார்ஸ், ஓ ஐச்சர் மோட்டார்ஸ், ஓகே. ஏய், ராயல் என்ஃபீல்டோட பேரண்ட் கம்பெனி ஐஷர் மோட்டார்ஸ் ஆண்டா. ஓகே. ஐஷர் மோட்டார்ஸ் வந்து தி மேனுஃபேக்சர் போத் மோட்டார் சைக்கிள்ஸ், த பேரண்ட் கம்பெனி ஆஃப் ராயல் என்ஃபீல்டு. ஓகே. இவங்க இது மோட்டார் சைக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஹியூஜ், பெரிய பெரிய இதுவா. ஓகேவாடா? ஆனா சொல்ல முடியாது விஷிதா, உங்க வாய் முகூர்த்தம் ராயல் என்ஃபீல்டு வந்து கார்ஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் இதுவும் சொல்லிக்கலாம்டா, ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஈவன் டூ வீலர் இஸ் பார்ட் ஆஃப் ஆட்டோ. ஆனால் இஃப் ஐம் கோயிங் டு ஸ்பெசிஃபிக்லி ஆஸ் கார்ஸ்ன்னு வரும்போது, தென் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா டொயேட்டோ சொல்லலாம், லம்போகினி, பிஎம்டபிள்யூ, ஃபெராரி, பென்ஸு,
அந்த மாதிரி. மாருதி, மாருதி ஐட்டன் அந்த மாதிரி வருதுல்ல, ஹோண்டா சிட்டி அதெல்லாம். இதெல்லாம் கார் ஃபேமிலி தானே. இதெல்லாம் சேர்ந்து சொல்லும்போது தான் இண்டஸ்ட்ரி. ஒரு கார் ஃபேமிலியை குரூப் டுகெதர் சொல்றது வந்து கார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்டா சொல்லுவாங்க. பட் ஃபேக்டரிக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபேக்டரி இஸ் அ பிளேஸ் ஆர் அ பில்டிங் வேர் கார்ஸ் ஆர் மேனுஃபேக்சர். அவ்வளவுதான். புரியுதாடா? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் யூ ஆஸ்ட் வஷிதா. வெரி குட் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஆல் நோ. A factory is a physical building or a complex where goods are manufactured, while industry refers to the overall sector. இப்போ நீங்க நான் கேக்குறேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு என்னலாம் ஞாபகம் வருது? வஷிதா நீங்களே ட்ரை பண்ணுங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா என்னமா? டெக்ஸ்டைல்? ஓ, டெக்ஸ்டைல் ஷாப்ஸ். சொல்லுங்க. டெக்ஸ்டைல் ஷாப் சொல்லுங்க. போத்தீஸ். நல்லி. ஏன்டா வஷிதா, நீ என்னோட கிளாஸ்ல நீங்க வந்து நான் தப்பா சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பட் நீங்கலாம் பேசணும் எனக்கு. ஓகே. நான் தப்பா நீங்க அதாவது தப்புன்றதுலாம் கிடையாது. நீங்க டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நான் ஃபைன் டியூன் பண்ணுவேன். ஓகேவா? அதனால எதுவுமே ஹெசிடேட் பண்ணாம எல்லாரும் பேசுங்க. ஐ வாண்ட் யூ ஆல் டு ஸ்பீக் அப். சைலண்டா போச்சுன்னா அப்படியே டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே அந்த லப்பர் பந்து பாத்தீங்களா படம்? எல்லாரும் அந்த மாதிரி நிறைய ஹாப்பனிங்கா இருக்கணும். சரியா? ம் சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. போத்தீஸ், நல்லி, குமரன், சரவணா, ரங்காச்சாரி, ஆர்எம்கேவி, ஜெயச்சந்திரன், இங்கே ஒருத்தர் இருக்காங்களே, சென்னை சில்க்ஸ். இவங்கெல்லாம் பார்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் ரீட்டைலர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா? அம்மா, அம்மா வாக்கிங்கா போறாங்க. சிறப்பே படம் போறாங்க. என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ரேவன் சூப்பர். சூப்பரா? யார்? ஐஷாவா? நந்தனாவா? நந்தனா சொல்லுங்க. நந்தனா என்னமோ ட்ரெண்ட் லிமிடெட். வெரி குட். அப்புறம் 4785 ரூபா ஷேர். டப்பா டப்பா டப்பான்னு இன்க்ரீஸ் ஆகும். ம் பாத்தீங்களாடா? 12 ரூபாயில இருந்தான்டா. இப்ப பாருங்க. 6000 ரூபாய். ஒரு ஷேர் வாங்கி போட்டா கூட 6000 ரூபாய் ப்ராஃபிட். 2002ல ஆனா இப்ப இல்ல. செல்லம் சூப்பரா சொல்றீங்க நந்தனா. சொல்லுங்க. அப்புறம் இன்னும் இன்னும் எதிர்பார்க்கறேன். ரிலையன்ஸ் கம்பெனி சூப்பர். ம் வெரி குட். சூப்பர். அதான் உங்க ஏரியா நீங்க எப்படி டச் பண்ணாம இருக்கீங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். கோயம்புத்தூர், திருப்பூர். ஆ ஆ ஏன்டா ராம்ராஜ்லாம் விட்டீங்க? ராம்ராஜ் அவரோட ஓன் ஃபேப்ரிக்லாம் அங்கே தானே வச்சிருக்காரு இல்ல? ம் சூப்பர் செல்லம். வெரி குட். இதெல்லாம் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டு கிவ் யூ அ வெரி ஹை கிளிம்ஸ் ஆஃப் ஃபேக்டரி அண்ட் இண்டஸ்ட்ரி. So industries are nothing but a group of companies who are basically manufacturing in the same lines of business. And factory is a place or a location where goods are manufactured. அவ்வளவுதான். நான் அதை வந்து ரப்பர் ஃபேக்டரின்னு சொல்லலாம். ரப்பர் ஃபேக்டரி. ஓகேவா? பெருங்குடியில இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இருக்கிறது. பட் ரப்பர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்படி போகும். ஹிஸ்டரி ஆஃப் ரப்பர் இண்டஸ்ட்ரின்னு போகும். அப்போ ரப்பர் ரப்பர் மேனுஃபேக்சர் ரப்பர் மேனுஃபேக்சர் பண்றது. ஆ, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சாரி சலம், ரொம்ப சாரி, ரொம்ப இன்டரப்ஷன் ஆயிருக்கு. அதுதான் கண்ணா. ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்க டவுட்டு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ ரப்பர் இண்டஸ்ட்ரினா அந்த ஆரிஜின் ஆஃப் ரப்பர் இண்டஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கிறோம்டா. லைக் எப்படி கல்டிவேஷன் ரப்பர் பல்ப் எடுத்து எண்ட் டு எண்ட் பண்ணி இதோட பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோன்னா தாய்லாண்ட்லாம். தாய்லாந்து இது பண்ண. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கத்லான் தெரியுமா உங்களுக்கு? டெக்கத்லான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ இவங்களோட பாதி ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து தான் வருது. சூப்பரா இருக்கும்டா. வாட்டர் பாட்டிலே நச்சுன்னு இருக்கும். எல்லாம் பாருங்க. டெக்கத்லான் தாய்லாந்து. இல்ல டெக்கத்லான் தாய்லாந்து சொல்லலாம். அங்கேருந்து நிறைய வருது ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஆல் ஸ்போர்ட்ஸ் டெக்கத்லான் இந்த இதுலேருந்து சைக்கிளிங்கோடது. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த அழகா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலே சூப்பரா இருக்கும். பார்த்துருக்கீங்களாடா? செம்மையா இருக்கும். இந்த பெரிய ஷோரூம். யார்ல போயிருக்கீங்க? ரஷிதா போயிருக்காங்க. வேற ஏய் எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்காதீங்கடா, பேசுங்கடா. நான் அப்புறம் எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த யூகேஜி எல்கேஜி மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஜோக்கிங். செல்லம்மா, டெக்கத்லான் வந்து அஹ், எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கான்னு தெரியல. பட் இப்போ உங்க சென்னையில 3 இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபோரம் மாலு, தேனாம்பேட்ல ஒன்று, படூர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வேற எங்கன்னு தெரியல. அதில் ஸ்கேலம்பாக்கம். ஹியூஜ் கேம்பஸ் வேர் யூ கெட் ஆல் யுவர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். மஸ்ட் கோ அண்ட் விசிட். சரியா? சைக்கிள் வாங்கினாலும் சரி, யோகா மேட் வாங்கினாலும் சரி, வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் சரி, அட் யுவர் எக்கனாமிக்கல் காஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட திஸ் இஸ் அ குட் பிளேஸ். வேர் யூ கெட் ஆனோம். இப்போ குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கணும், ஒல்லியா ஆகணும். இல்லை வந்து ஒல்லியா இருக்கிறவங்க ஃபிட் ஆகணும். சைக்கிளிங், யோகா மேட், யோகா அந்த ட்ரெஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஓகே. இசி இந்த இது வந்து என்னன்னா, தே டீல் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் உங்களோட தாய்லாண்ட்லேருந்து வருது ரப்பர் ப்ராடக்ட்ஸ் மெஜாரிட்டி இங்கே வரும். அதுக்காக சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல். தட்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ரி. ஹோப் யூ ஆர் ஆல் வெரி கிளியர் வித் தட். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எனி டேட்டா இந்த மாதிரி ஒரு எம்சிக்யூ கிடைக்கும், கேட்பாங்க. எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் ஆர் கம்ப்யூட்டர் யூனிட் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் எனி ப்ரெமிசஸ் ஆர் பார்ட் தேர் ஆஃப் would not render, okay, would not render a unit into a factory. Okay, and they are not called as manufacturing process. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டோம். இப்போ இன்ஸ்பெக்டரோட பவர்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போறோம். செக்ஷன் 8 provides that நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரோட பவர்ஸ் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? ஓகே, கீத்னாக் போலியா நந்தனா, நீங்க இன்ஸ்பெக்டர் பவர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்கடா? அப்புறம்
ம். வெரி குட். சூப்பர். வஷிதா, உங்களுக்கு என்ன தோன்றது? டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்கடா, கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அப்புறம் சூப்பர். அப்புறம் நல்லா சொல்றீங்க வஷிதா. ஐஷா நல்லா சொல்றீங்க. ம். இன்ஸ்பெக்டர்ல கரெக்ட். வெரி குட். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி என்ட்ரன்ஸ்லேருந்து கண்ணா. ஓகே. பிளான்ட், மிஷினரி, ஆர்டிக்கல், சப்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி என்ட்ரன்ஸ்ல செக் பாயிண்ட் 1. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகேவா? அப்புறம் பீப்புள், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பீப்புள். நாலாவது, ஏதாவது இங்க ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கா? இல்ல டேஞ்சரஸ் அக்கரன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? இல்ல டிசபிலிட்டி ஏதாவது ஆயிருக்கா? ஓகேவா? அஞ்சாவது, டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ். புக்ஸ். ஓகேவாடா? அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ரிஜிஸ்டர்ஸ். ஏதாவது இப்ப வந்து டேஞ்சரஸா ஏதாவது அவங்க பார்த்திருந்தாங்க அப்படின்னா அத வந்து டீடைன் பண்றது. டீடைன்னா என்னடா அர்த்தம்? என்னமா என்னமா? ப்ராசஸ ஸ்டாப் பண்றது. ஸ்டாப் பண்றதுன்றீங்களா? ம். அதாவது என் வாய்ஸ் லோ கேக்குதாடா? இப்படிதான் இருக்கு. இப்பவும் அப்படிதான் இருக்கா? இப்போ ஓகேவா? இப்போ ஆ ஓகே. இப்போ வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. Possession of an article, substance and detain it so long to is necessary. அங்க ஒரு திடீர்னு டவுட் வருதுன்னா அந்த டவுட் ஏரியாஸ அப்படியே ஸ்டாப் பண்றது. ஓகேவா? ஸ்டாப் பண்றது. கடைசியா எக்ஸசைஸ் such powers as may be prescribed. கடைசியா எக்ஸசைசிங் தி பவர்ஸ். அவ்வளவுதான்டா. சோ இப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க கண்ணா. சரியா? முதல்ல அவர் என்ட்ரன்ஸ் போறாரு. அங்க ஃபேக்டரி ஓடது அந்த பிளேஸ், ஃபேக்டரின்னு சொல்ற இடத்த ஃபுல்லா பாக்குறாரு. அப்புறம் பிரிமிசஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரியும் ஆர்டிகல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பீப்புள வந்து ஃபுல்லா பீப்புள் கிட்ட பேசுறாரு. அப்புறம் ஆக்சிடென்ட், டேஞ்சரஸ் ஸ்பாட்டு, எதெல்லாம் டிஸ்டர்பிங் டிசபிலிட்டி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ரிஜிஸ்டர். அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ப்ராசஸ் வந்து தட் இஸ் he will take the possession of the articles where he feels that it needs to be stopped for examination. Finally exercising the powers as prescribed. Okay. ஸோ சிலதுக்குலாம் அந்த மாதிரி டயக்ராம்ஸ் மாதிரி போட்டு படிங்க, சிலதுக்கு கார்ட்டூன்ஸ் மாதிரி போட்டு படிங்க, சிலது மைண்ட் மேப்பிங் மாதிரி படிங்க, சிலதுக்கு கீவேர்ட்ஸ் வச்சு படிங்க. சரியா? படிச்சு முடிச்சாகணும். பட் லா ட்ரை தான். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ.
Okay, right. What are the measures to be taken to keep the factory clean? ஃபேக்டரி கிளீனா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்டா? செக்ஷன் 11 என்ன சொல்றாங்க? கிளீனா இருக்கணும். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா டர்ட் எடுத்துடணும். கரெக்டா? அப்புறம் பெஞ்சஸ் ஆஃப் தி ஒர்க் ரூம், ஸ்டேர் கேசஸ்லாம் நீட்டா இருக்கணும். கிளீனிங் ஆஃப் த ஃப்ளோர் ஆன் எவ்ரி ரூம் ஒன்ஸ் இன் அ வீக் பை கிட்டத்தட்ட வீடு கிளீனிங் மாதிரி தான்டா. எவ்ரி வீக் பை வாஷிங் வித் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அப்புறம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ப்ராப்பரா இருக்கணும். இன்டீரியர் வால்ஸ் அண்ட் ரூஃப்ஸ்லாம் வந்து கிளீனா இருக்கணும். ஒயிட் வாஷ் பண்ணி கலர் வாஷ் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ பீரியட் ஆஃப் 14 மந்த்ஸ். சர்ஃபேஸ்லாம் பெயிண்ட் பண்ணோம், வார்னிஷ் பண்ணோம், ரிப்பேர் வார்னிஷ் பண்ணோம், அதையும் கண்டிப்பா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது பார்த்துருக்கீங்களாடா? இந்த மால்ஸ்லாம் போகும்போது ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அங்க அந்த செக்லிஸ்ட்னு ஒன்று எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு பண்ணிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது? ஆ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பக்கத்துல இந்த மாதிரி இருக்கும். செக்லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. நீங்க அடுத்த வாட்டி போனீங்கன்னா பாருங்க. அது அந்தந்த லைக் அந்தந்த ஷிஃப்ட்டுக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஒரு பீப்புள் டிக் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி நீங்க வரமாட்டேங்குது. நம்ம இடியன் இது வரமாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல. நீங்க ஒரு வாட்டி போனீங்கன்னா பாருங்க. பட் இந்த மாதிரி தான்டா இருக்கும் செக்லிஸ்ட். இந்த மாதிரி கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் டிக் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க? தோ கிளீனிங் செக்லிஸ்ட் எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஒன்லி இஃப் த ஃபேக்டரி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தீஸ் டர்ட்ஸ் அதெல்லாம் தான் த ஒர்க்கர்ஸ் கேன் வில் நாட் ஹாவ் எனி இன்ஃபெக்ஷன்ஸ். தேர் ஹெல்த் வில் பி ப்ரொடெக்டட். கரெக்டா? அப்பதான் அவங்களால ரொம்ப ப்ராப்பர் ஹைஜீனோட ஒர்க் பண்ண முடியும். எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருக்கும். கரெக்டா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் தி டர்ட், கிளீனிங் ஆஃப் தி ஃப்ளோர், அப்புறம் இன்டீரியர் வால்ஸ். சும்மா நீங்க ஒரு ஒரு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஒரு ஃபேக்டரினா எப்படி இருக்கும்? ஃப்ளோர் கிளீனா இருக்கணும். அப்புறம் வால்ஸ் கிளீனா வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ட்ரைனேஜ் அங்கேருந்து வெளியில போற அழுக்கு வந்து கரெக்டா இதுவா இருக்கணும். அப்புறம் பெஞ்சஸ், ஸ்டேர் கேசஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நீட்டா இருக்கணும். அப்புறம் பெயிண்டட் அண்ட் வார்னிஷ்ட் வேர் தே ஹேவ் ஸ்மூத் இம்பர்வியஸ் சர்ஃபேஸ். It should be cleaned once in every period of 14 months by such period as may be prescribed. All doors, windows, and other framework which are of wooden and metallic shall be kept painted or varnished at least once in every period of 5 years. ஓகேவா? இதுதான். ஈஸியா இருக்குல்லடா? கஷ்டமா இருக்கு அதாவது. ரிப்பீட் பண்ணுமா? இங்க 5 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க 14 மந்த்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? குட். சர்டிஃபைட் சர்ஜன் வந்து டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைட் சர்ஜன் பார்த்துட்டோம். ஆ obligations and rights of the workers under Factories Act. ஒரு நிமிஷம் இருங்க.
discuss the provisions relating to first aid appliances. Mm. Section 45 provides that the first aid appliances should be provided and maintained, that is to be kept during all the working hours, or cupboards equipped with prescribed contents and numbers of such boxes or cupboards to be provided and maintained shall not be less than. அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்சஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த கபோர்ட்குள்ளே கரெக்டாக வச்சிருக்கணும். ஓகே, அண்ட் இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் ஃபார் எவ்ரி 150 ஒர்க்கர்ஸ் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்ஸ் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் ஒரு இட் ஷுட் பி கெப்ட் இன் சார்ஜ் ஆஃப் அ ரீசனபிள் பர்சன்ஸ். அதுக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்ஸ் பார்த்துருக்கீங்களா கண்ணா? நீங்க உங்க இதுல கூட இருக்குமே காலேஜ்ல கிட்டடா மாதிரி ஒன்று அந்த அது கிட்டு மாதிரி சொல்லுவாங்களே ஒரு இதில் கூட இந்த மாதிரி இந்த மாதிரி கிட்டுச்சுலாம். திடீர்னு ஏதாவது ரத்தம் கித்தம் வந்துட்டுனா டக்குன்னு ஒரு காஸ் மாதிரி போட்டு இது பண்றதுக்கு இதோ இந்த மாதிரி கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு எவ்ரி கம்பெனி ஆஸ் பர் ஃபேக்டரி ஸ்டாக் இது வச்சுக்கணும். எதுக்கு இது வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்ணா? என்னமோ ஏன்டா உனக்குள்ளே பேசிக்கிறீங்க? கத்து பேசுங்கடா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க செல்லம். கொஞ்சம் கத்தி பேசுங்க. ஒரு நெட் ப்ராப்ளமா? ஓகே ஃபைன் ஃபைன். ஆனா எனக்கு கேட்கறது பாதி கேட்குது பாதி கேட்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எதுக்குடா வேணும்? ஆயிஷா, கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, மித்ரா இல்ல, ஆயிஷா, நந்தனா, அஷிதா, ஆ இன்ஜினியர். நீங்க உங்க காலேஜ்ல இருக்காடா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்சஸ் கிட்ட? ஆ கரெக்ட் கரெக்ட். முக்கியமானது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இங்க பாருங்களேன், 150 ஒர்க்கர் கிட்ட ஒரு கிட்ட இருக்கணும். அது ஒரு ரீசனபிள் பர்சன் கிட்ட இருக்கணும். சரியா செல்லம்? அத இத வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ரெகக்னைஸ்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, எல்லா ஒர்க்கிங் ஹவர்ஸ்லயும் கண்டிப்பா அது அவைலபிளா இருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஒர்க்கர்ஸ் மோர் தேன் 500 ஒர்க்கர்ஸ் இருந்தா ஆம்புலன்ஸ் கண்டெய்னிங் த பிரிஸ்கிரைப் சைஸ் நர்சிங் ஸ்டாஃப் ஷால் பி ப்ரொவைடட் மேட் ரெடிலி அவைலபிள் அட் ஆல் டைம்ஸ். சரியா? இது பார்த்துருக்கீங்களா? அந்த ஆம்புலன்ஸ் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் கூட அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டாக ஃபிட் பண்ண மாதிரி இருக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? குட்டி ஆம்புலன்ஸா ஓரமா பார்க் பண்ணிக்க கூடாது. டக்குன்னு உள்ள வந்துட்டு போற மாதிரி சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? நெருக்கி கிரிக்கலாம் பண்ணக்கூடாது. அதை மெஷர் பண்ணி கூட இந்த லே அவுட்லாம் எடுத்துட்டு வருவாங்க, பில்டிங் லே அவுட்லாம். ஓகேவா? 500 பேருக்கு மேல இருக்க கம்பெனில ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அது கூட நம்ம இந்தியாவில் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றான்னு தெரியல. அங்கெல்லாம் எப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெரிய கேம்பஸ் மாதிரி அளந்து எமர்ஜென்சி டக்குன்னு வர்ற மாதிரி உள்ளுக்குள்ள வரா மாதிரி கூட கரெக்டா இது பண்ண மெஷர்மெண்ட் எடுப்பாங்க ஃபாரின்லாம். ஆனா இப்போ இங்கெல்லாம் அப்டேட் பண்ண இங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம். ஓகே, ஸோ இதான் சொல்லுமா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்சஸ். இன்ஸ்பெக்டர் முடிச்சிட்டோம், கிளீனிங் முடிச்சிட்டோம். எனக்கு நான் இது மட்டும் செக் பண்ணி சொல்றேங்கண்ணா. வாட் ஆர் த மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு கீப் த ஃபேக்டரி கிளீன் வந்து அது மட்டும் தானா இல்லை டீட்டெயில்டான்னு கேட்டு சொல்றேன். எஸ்ஏ டைப் கொஷின்ஸ்னால எவ்வளோ என்னெல்லாம் கவர் ஆகுது மட்டும் கேட்டு சொல்றேன். டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைடு சர்ஜன், டிஸ்கஸ் த ப்ரொவிஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அது படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் எய்ட் அப்ளைன்சஸ். இது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ், இது முடிக்க. This is a prohibition of employment of young persons under this act. Section 17 இத சொல்றது, no child who has not completed his 14th year shall be required or allowed to work in any factory. ஓகேவா? adolescent worker who has completed his 14th year as an adolescent shall not be allowed to work in any factory unless certificate of fitness இருக்கணும்,
இல்ல child or adolescent carries as at work at token giving a reference to such certificate. Proper certificate வச்சுக்கணும். And அவ்வளோ. அதுக்கப்புறம் obligations and rights of the worker. இதுக்கு என்ன ஆன்சரே காணும். செல்லம் அந்த கொஸ்டினே காணுமே. சரி நான் அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகேவா, அந்த கொஸ்டின் மட்டும் பெண்டிங் இருக்கு கண்ணா, நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ அந்த கொஸ்டின் தவிர ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் முடிஞ்சு போயிடுத்து. அதுவும் கிளென்லினஸ்க்கும் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா, ஸோ நான் கிளாஸ் இதோட முடிக்கிறேன். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அடுத்த வார பிளானர்ல கொடுத்துருந்தேன்ல வஷிதா நக்ஷயா, படிக்க ஆரம்பிச்சிருங்க செல்லம். ஓகேவா செல்லம்மா, இந்த போன வார டெஸ்ட் எல்லாம் என்னடா ஆச்சு? லா ஓடுது. வஷிதா, அக்ஷயா, கீர்த்தனா, அக்ஷயா சென்ட் பண்ணிட்டாங்கல்ல? அக்ஷயா சென்ட் டெஸ்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆயிஷா நீங்க கண்ணா டெஸ்ட் சென்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. வஷிதா, ஓகே. கீர்த்தனா நந்தனா, கீர்த்தனா நந்தனா டெஸ்டடா எப்படி போயிட்டு இருக்கு? சரி, okay. இல்ல எனக்கு எப்ப வரும்னு கேக்குறேன் எல்லார்கிட்டயும். எப்ப அனுப்புவீங்க டெஸ்ட்லாம்? சரி ஓகே. கீர்த்தனா, கீர்த்தனாக்கு நெட் ப்ராப்ளமா? சரி சொல்லமா, ஓகே. மண்டேக்குள்ள பம்ச்சிருவீங்க. சரி ஓகே ஃபைன். ஓகேடா, வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா?